யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஏதாவது காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்தது. சில டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கிளியராக வச்சுருந்தாலே போதும், ஈஸியாக யூரோப் கண்ட்ரீஸில் வந்து படிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். லாஸ்ட் இயர் மார்க் ஷீட்டை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஎல்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு 1 இயர் பிஃபோராகவே ட்ரை பண்ணி எழுதி அதை கிளியர் பண்ண பாருங்கள். ஐஎல்ஸ் எக்ஸாமில் வந்து 6 or 6.5 அப்படிங்கிற ஸ்கோர் இருக்கணும். இப்போ நிறைய காலேஜஸ் வந்து டியூலிங்கோ அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஆன்லைன்லேயே கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எஸ்ஓபி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்களோ அந்த நீங்கள் எதுக்குனால அந்த பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பர்பஸ் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு லெட்டர் மட்டும் கேட்பாங்க. அந்த லெட்டரையும் எழுதி நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து மேண்டேட்ரி. இது மட்டும் இல்லாமல் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஃப்ரம் யுவர் பிரின்சிபல், இல்லாட்டி ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் அட் யோர் காலேஜ், அவங்க கிட்ட இருந்து லெட்டர் வாங்கி நீங்கள் கொடுக்கணும். இவ்வளவுதான். டைரக்டாக காலேஜுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காலேஜோட வெப்சைட்டுக்கு போய் டைரக்டாக அப்ளை பண்ணலாம். பட் வந்து இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய நம்பகத்தன்மை உள்ள கன்சல்டன்சி இருக்கும். எல்லா கன்சல்டன்சிக்கும் போகாதீங்க. அதை நம்பலாமா ட்ரஸ்டபிளான்னு பார்த்து செக் பண்ணிட்டு ஒரு கன்சல்டன்சி போங்க. அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட கேட்பாங்க. இது எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஜி தான் படிக்கிறதுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னா 1 இயர் பிஜி நிறைய இருக்குது. ஸோ 2 இயர்ஸ் பிஜியும் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த எஜுகேஷன் அண்ட் எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கிறீங்க அந்த மாதிரியெல்லாம் பொறுத்து தான் அது. ஸோ 1 இயருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12,000 euro to 18,000 euro வரைக்கும் ஆகும். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த காலேஜ் ஆல்சோ. ஸோ கீப் இட் இன் யோர் மைண்ட். லைக் வந்து நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் போய் ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி நினச்சி ஒரியெல்லாம் பண்ணாதீங்க. நிறைய காலேஜஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலேஜோட வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டாப் 10 காலேஜஸ் இன் அயர்லாந்து, டாப் 10 காலேஜஸ் இன் யூகே அப்படி சொல்லி போட்டாலே நம்மளோட வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிடும். ஸோ ஈச் வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதை பற்றின டீட்டெயில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. அக்கமடேஷன் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே இன்னொருத்தங்களை நம்பி போகாமல் எல்லாமே கிளியராக செக் பண்ணிவிட்டு போங்க. தப்பான ஏஜென்சியோ கன்சல்டன்சியோ நம்பி எங்கேயும் போய் எங்கேயும் ஏமாறாதீங்க.